கட்டாயம் வந்து உண்மைகள் வெளியில வரும். அதற்கேற்ற மாதிரியான கடும் நடவடிக்கைகள் எடுக்கணும்னு முதலமைச்சர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. ஸோ கட்டாயம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருந்து அதுக்காக தான் இப்போ போட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. முக்கியமா இருந்து இப்போ ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்ஸ் வந்த கேசஸ் மட்டும் இல்லாம வேற ஏதாவது இந்த மாதிரி நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, வேற ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அதுல யாரெல்லாம் இன்வால்வ்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அந்த அக்யூஸ்ட் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எவ்வளவு விரைவா நாங்க இருந்து சார்ஜ் ஷீட் போட முடியுமோ அதை செய்வோம். டாக்டர்ஸ் அட்வைஸ் பிரகாரம் நம்ம கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சேலம் ரெஃபர் பண்ணியிருக்கு. நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாய்சன் சாப்பிட்ருக்காரு. அது ஒரு 2 days ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம ஒரு அரெஸ்ட் பண்ண பிறகு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கப்போ வந்து அந்த அப்சர்வேஷன் பார்த்துட்டு இருந்தாங்க. நேற்று டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் அவங்க சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிருக்காங்க. அங்கே எக்ஸாமினேஷன் அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சேவ் பண்ணோங்கிறதுக்காக தான் அங்கே ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்கணும். இது மாதிரி ஒரு ஹானரபிள் சிஎம்ஏ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் நேற்று கொடுத்துருக்காங்க. ஒரு இடம் மட்டும் இல்லை, அது நமக்கு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண உடனே தான் தெரிய வருது. இன்னும் 2 இடங்கள்லையும் இருக்குன்னு அவருடைய வாக்குமூலத்தில் தெரிய வருது. ஸோ உடனடியாக அந்த மல்டி டிசிப்ளினரி டீம் போட்டு இதை நீங்கள் போய் பார்க்கணும். அதே மாதிரி எஸ்ஐடியும் போட்டு அவங்க வந்து ஃப்ரம் போலீஸ் ஆங்கிள் நாங்கள் வந்து உளவியல் ரீதியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவாக லீகலாக என்னென்ன பண்ண முடியும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப கரெக்டு. கட்டாயம் மக்கள் யாரும் பயப்பட வேணாம். குறிப்பாக பெற்றோர்களுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட், நானும் ஒரு மதர் தான், என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஏதான இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா பயப்படாம சொல்லணும். பாலியல் சீண்டல் விஷயத்துல நிறைய அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் நிறைய பண்ண வேண்டி இருக்கு. அதுல வந்து முக்கியமா தேங்க்ஸ் டு தி பிரஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். என்னுடைய ரிக்வெஸ்ட் டு ஆல் த பேரண்ட்ஸ் whomsoever is watching this, தயவு செய்து இது மாதிரி ஏதான இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்கு தான் நம்ம 1098 அந்த நம்பர் சைல்ட் லைன் வச்சிருக்கோம். நிறைய கால்ஸ் வருது, அதெல்லாம் உடனே நாங்கள் அட்டன் பண்றோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா வந்து குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது we are sworn to the sensitivity இருக்கு இல்லையா. ஒரு குழந்தையோட வந்து பிரைவசி வெளியில தெரியக்கூடாது. சட்டப்படியும் பாக்ஸோ ஆக்ட் பிரகாரம் வெளியில தெரியக்கூடாது. நிறைய கேசஸ்ல ரெஸ்கியூ பண்ணி நிறைய ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்கோம். அந்த தான் சொல்றேன், தயவு செய்து உங்க மீடியா நண்பர்கள் மூலமாக பெற்றோர்களிடம் சொல்லிக் கொள்ளுது, டீச்சர்ஸ்ட சொல்லிக் கொள்ளுது. நம்ம ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துடும், நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். இல்லை, கெட்ட பேர் யாருக்கு வரணும்? அக்யூஸ்ட், அவன் தான் தப்பு பண்ணான், குழந்தைகள் இல்லை. நீங்க என்ன தப்பும் செய்யல. அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வோ இல்லை நமக்கு கெட்ட பேர் வரணும்னு நினைக்க வேண்டாம். 1098க்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க. கட்டாயம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அது அரசு சார்பில் நான் உறுதி சொல்றேன். பேரண்ட்ஸ்க்கும் சரி உங்களுக்கும் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லுங்க. கான்ஃபிடென்ஷியலா கண்டிப்பா வச்சிருப்போம். எங்களுக்கு தேவைப்பட்டது வந்து பெண்கள், அந்த குழந்தைங்களோட பாதுகாப்பு கண்டிப்பா அது பாதுகாக்கப்படும். அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டோம். ஓகே, இன்வெஸ்டிகேஷன்லயும் அது மட்டும் இல்ல, அந்த குற்றவாளிகள் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி டீம் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எந்த விதமான கிளாஸஸ் நடந்தாலும் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் 3:30 மணிக்கு மேலே 4:30 5:30 வரைக்கும் கூட கிளாஸஸ் நடக்கும். எஸ்பெஷலி 10th 12th எக்ஸாம் கிட்ட வரும்போது பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வைங்க, இந்த சப்ஜெக்ட்ல வீக் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் வைக்கும்போது கட்டாயம் அங்கே ஒரு பெண் ஆசிரியர் இருக்கணும். இந்த இன்சிடென்ட்லையுமே, இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில், தனியார் பள்ளிக்கூடத்தில் நடந்த இன்சிடென்ட்லையுமே எந்த ஒரு ஸ்கூல் டீச்சரும் அங்கே இல்லாதது தான் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு நிறைய தைரியம் கொடுத்துருக்கு. யாரும் இல்லை அங்கே. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கட்டாயம் அது நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் இருக்கும். ஏற்கனவே இருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கு. பட் வி வில் கிவ் இட் மோர் ஸ்ட்ரெஸ். பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் எங்ககிட்ட எங்கள் டீமை பார்க்கணும், இல்லை எங்ககிட்ட தானே விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஈவினிங் 6-7 மணிக்கு மேலே குவைட்டாக சர்க்கியூட் ஹவுஸ்க்கு வரட்டும். என்டையர் டீம் அங்கே தான் தங்கியிருக்கோம். அந்த இடத்துல அவங்க வந்து எங்களை பார்க்கலாம். நாங்கள் வந்து we are working towards making it as free as possible. ஸோ நீங்கள் எத்தனை மணி இருந்தாலும் அவங்க வரலாம். வந்து ஒரு 6-6:30 அது வரைக்கும் ஃபீல்டில் இருப்போம். 7 மணிக்கு வரலாம். வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் தானே இருந்தால் கட்டாயம் வந்து சொல்லலாம். இதை வந்து ரொம்ப சீக்ரஸி மெயின்டைன் பண்ணுவோம். அதனால் பெற்றோர்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ யாராக இருந்தாலும்
டைரக்டா வந்து எங்களை பார்க்கலாம். ஸோ அதற்கும் உங்களுடைய ஹெல்ப் வேணும். ப்ளீஸ் கேரி இட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.